மக்களே, ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி நியூஸ் எல்லாருமே கேட்கறது தான். இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்டர் மாற்ற போறாங்கிறாங்க. இது உண்மையா இல்லை ரூமர்ஸா? சென்ட்ரல்ல வந்து மாற்றங்கள் நிகழப்போது என்ன பல ஸ்பெகுலேஷன் போய்கிட்டு இருக்கு. நியூஸஸும் அதுக்கு ஏற்ற மாதிரி வருது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்டரை மாற்ற போறதாவும் அவங்கள வந்து வேற வந்து டிபார்ட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது, அவங்களுக்கு வந்து கல்வித்துறையை கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே கல்வித்துறையோட மினிஸ்டரா இருந்தார் வந்து தர்மேந்திர பிரதான். அவர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா சிபிஎஸ்சியில வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டெலகிராம்ல பேன் ஆச்சு இல்லைங்களா? அது வந்து அவருக்கு ஒரு நெகட்டிவ்னஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. தென் அவரை மாத்திட்டு அதுக்கு வந்து நிர்மலா சீதாராமனை போடலாம் அப்படின்னு நம்ம பல பேருக்கு சந்தோஷமா இருக்கலாம். பேசுறாங்களாமா? சரிங்களா? எனக்கு முக்கியமானது என்ன அப்படின்னா, சக்திகாந்த தாஸ், சரிங்களா, ஆர்பியோட எக்ஸ் கவர்னரா இருந்தவர். அவர் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்டரா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. யூபியில வந்து உத்தரப்பிரதேஷ்ல வந்து அதாவது ராஜ்யசபாவில் வந்து அவரை நிற்க வச்சு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது. அந்த அவருக்கு கீழே வந்து ஆர்பிஐல ஏற்கனவே இருந்தவங்க ஒரு பெரிய டீம் வச்சு ஒரு பெரிய தாக்கத்தை வந்து நம்ம ஃபினான்ஸாக வந்து நம்ம பொருளாதாரத்தில் ஏற்படுத்த முடியுமா அப்படிங்கிறது இன்னும் பெட்டரா ஒரு என்ன சொல் மறுமலர்ச்சி அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன் பண்ண முடியுமாங்கிற பேச்சில் இருக்கிறதா தான் வந்து இப்போ ஓடிக்கிட்டு இருக்காரு. சரிங்களா? இது ஒரு குட் நியூஸ் மாதிரி இருக்கு. மார்க்கெட் கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணணும். ஆனால் வந்து இதை தவிர்த்து மற்றதும் இருக்கு. சரிங்களா? இது ரியாக்ட் பண்ணுதா இல்லை எல்லாம் அடுத்த பார்க்கலாம். ஆனால் என்னன்னா, இதை தவிர்த்து மற்ற விஷயங்களும் இருக்கு இல்லைங்களா? இப்போ இந்த வாருங்கிறது முடிஞ்சு போச்சு. சரிங்களா? நமக்கு உள்ள வந்து பிரச்சனை அப்படிங்கிறது என்ன, கரன்சி வேல்யூ அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செம்ம அடி வாங்கிட்டு ஓரளவு கரெக்ஷன் வந்து நிற்கிறான். 94 93 அப்படின்னு கரெக்டாக 97 வரை போயிட்டான். விட்டா வந்து 100 அடிச்சிருப்பான். நல்ல வேலை வாருங்கிறது முடிஞ்சு போச்சு. இப்போ அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறாங்க. ஆனால் இது சக்திகாந்த தாஸ் வந்தாலும் இது நீண்ட கால திட்டமாக தான் இருக்குமே தவிர்த்து உடனே ஒரு வந்த உடனே வந்து அப்படி ரிப்பேலாம் வந்து இதாகிடும், அப்புறம் வந்து எக்கனாமி பூஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறது கிடையாது. அவர் நடவடிக்கை என்ன எடுக்கிறாருலாம் இருக்கு இல்லைங்களா? அதை பார்த்து டாக்ஸ் இந்த அளவுக்கு குறைக்கிறாங்களா, ஏன்னா அதெல்லாம் பெரிய டிசிஷன்ஸ். கரெக்டா? இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பா அதெல்லாம் நடக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட் சிக்னல் நிர்மலா சீதாராமன் மேல வந்து இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து எல்லாத்துக்கும் ஒரு நெகட்டிவ்னஸ் இருக்கு, ரீட்டைலர்ஸ் மத்தியில இருந்து. கரெக்டா? இது அவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா மார்க்கெட்ல இருக்கிற ரீட்டைலர்ஸ் அதுக்கு பாசிட்டிவா ரியாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? தவிர்த்து கார்பரேட்ஸ், இன்ஸ்டிடியூஷன் பிளேயர் அது அவங்களுக்கு தான் தெரியல பண்ணுவாங்க அப்படின்னு. தென் இன்னொரு பெரிய திட்டத்தை வந்து பிஜேபி வச்சிருக்கிறதா பேசுறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துருக்கலாம். இப்போ டிவிகே யங்ஸ்டர்ஸ் பெரிய லெவலில் ரோல் பிளே பண்ணியிருக்காங்க பாலிடிக்ஸில். இது வந்து அடாப்ட் பண்ணிக்கணும், இல்லை மேபி நாளைக்கு அவங்களுக்கு ஒரு த்ரெட்டனாக இருக்கலாம். டிவிகே இல்லை, நான் சொல்றது யங்ஸ்டர்ஸ் பவர் அப்படிங்கிறது. அப்போ நம்மளும் வந்து நம்ம கட்சியில் பல பேர் வந்து அவங்க பிஜேபியிலே பார்த்துட்டீங்கன்னா மோடி அவர்கள் அண்ட் வந்து அமித்ஷா அவர்கள் எல்லாருமே பார்த்துட்டா ஒரு வயசானவங்க தான். கரெக்டா? அப்படிங்கும்போது எவ்வளவு நாள் தான் வந்து ஒரு யங் பவர் வேணும் இல்லைங்களா? யங்ஸ்டர்ஸை வந்து அப்பதான் உன்னே அதை பிடிச்சு வைக்கும். நகரப்பகுதியில் இருக்கிறவங்கள ஐடியாலஜிக்கல அவங்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்காது வேற. ஆனா வந்து ஒரு யங் பவர் இருக்கும்போது யங்ஸ்டர்ஸ் வந்து உன்னியும் வந்து வீரியமா செயல்படுவாங்க. அந்த திட்டத்துல வந்து பிஜேபி இருக்கிறதா பேசுறாங்க. பெரிய அளவில் கேபினெட்லயும் சரி அண்ட் கட்சி அளவுலயும் சரி அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து உள்ளுக்குள்ள கொண்டு வரணும். அதுல ஒரு பெரிய யங் லீடரை கிரியேட் பண்ணணும். அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. லைக் இங்க வந்து அண்ணாமலை அவர்களை வந்து கொண்டு வந்த மாதிரி அங்க வந்து யோசிப்பாங்கல்ல, நேஷனல் லெவலில் வந்து ஒரு பெரிய லீடர்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், கேபினெட்ஸ் வந்து அது ஓடிக்கிட்டு இருக்கு. தென் ஆம் ஆத்மி பார்ட்டிலேருந்து ரிசைன் பண்ண எம்பிஸ் எல்லாம் வந்து பல இதாச்சு இல்லைங்களா? ப்ராப்ளம் வந்துச்சுல, கட்சி 2ஆ ஸ்பிளிட் ஆச்சு. அதுல வந்து எம்பிஸ்க்குலாம் வந்து கேபினெட்ல வந்து கொடுக்கறதாகவும் அண்ட் வந்து அங்க மேற்கு வங்கத்துல வந்து மம்தா பானர்ஜி கிட்ட இருந்து வந்த எம்பிஸ் நிறைய இருக்கு. சரிங்களா? அவங்களோட பார்ட்னர்ஸா இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா, அப்புறம் வந்து மற்ற ஏரியாக்கள்ல வந்து ஜெயிச்சிருக்கிற அலையன்ஸ், என்டிஏ அலையன்ஸ் இருக்கிற அவங்களோட பார்ட்னர்ஸ்க்கு வந்து பெரிய லெவலில் மினிஸ்ட்ரியில கொடுக்கலாம் அப்படிங்கிற பிளான்ல வச்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இது வந்து ஒரு ரீஷஃபிளிங் வருது, ஒரு புது தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம பார்க்கணும். இந்த மாதிரிலாம் ஒரு கண்டிப்பா இது நடக்குதுன்னா ஒரு இது இருக்கும். ஏதோ புதுசா நடக்குது அப்படின்னு மார்க்கெட்டுக்கு ஒரு வண்டியை, பழைய வண்டியை தொடச்சு வச்ச மாதிரியான ஒரு விஷயம் தான். பல பலன் ஃபர்ஸ்ட் தெரியும். ஆனா வண்டி உள்ளுக்குள்ள எப்படி இருக்குன்னு இருக்கீங்களா? இஞ்சி எல்லாம் வந்து துரு பிடிச்சிச்சா வெளியே தொடச்சு வைக்கலாம் பழைய வண்டியை நிக்குது அப்படின்னு. ஆனா அந்த இன்ஜின்னு அப்பப்போ எடுத்து ஓட்டணும், கரெக்டா உள்ளுக்குள்ள இன்ஜின் ஆயில் மாத்தணும், அதெல்லாம் நிறைய இருக்கு இல்லைங்களா? அது பெரிய வேலை.
சரியா? அப்படியே மாதிரி தான் இது எல்லாம் நடக்கலாம். ஆனா லாங் டேர்ம்ல இதனால வந்து நமக்கு என்ன மார்க்கெட்டுக்கு ஈல்டு கிடைக்குதுன்னு இருக்கு. அந்த ஈல்டை பொறுத்த வரையில் பெரிய லெவல்ல டாக்ஸேஷனை கண்டிப்பா குறைக்கணும். எஃப்ஐஎஸ் உள்ள கொண்டு வரணும். கரன்சியை வந்து கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்தணும். அதாவது டிப்ரிஷியேட் ஆகிறத, டாலர் ரிசர்வ்ஸ் அதிகப்படுத்தணும். நிறைய இருக்கு இல்லைங்களா? இதுக்கு வந்து மதர் ஆஃப் ஆல் டீல், ஜப்பான் கூட டீல் இந்த மாதிரிலாம் போட்டாலும் நமக்கு வந்து இன்னும் குளோபல் மார்க்கெட் ஹை பிரேக் பண்ணிட்டா நம்ம மார்க்கெட் போறதா நகர்றதா இல்லை. கண்டிப்பா டாக்ஸேஷன் பெரிய அளவில் குறைச்சா மட்டும்தான் எஃப்ஐஐஸ் உள்ளுக்குள்ள கொண்டு வரதுக்கான வழி. இந்த ரெண்டு இது எஃப்ஐஎஸ் உள்ள கொண்டு வர வழி டாக்ஸேஷனை குறைக்கிறது. சரிங்களா? இதெல்லாம் பண்ணா மட்டும்தான் வந்து மார்க்கெட்டுங்கிறது நல்ல பூஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா? தென் வந்து தவிர்த்து நமக்கு வந்து மோடி அவர்கள் வந்து பிப்ரவரி 3rd வீக்குக்கு அப்புறம் அவர் வந்து பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் போறாரு. ஜப்பான், ஆஸ்திரேலியா அப்படின்னு வந்து சுற்றுப்பயணம் போறாரு. இந்த மன்சூன் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ள ஒரு ஜூலை 3rd வீக் அதுக்குள்ள வந்து இதை பண்ணலாங்கிற ஐடியா இருக்கிற மாதிரி ஸ்பெகுலேட் பண்றாங்க. இந்த இத்தனை பேச்சுக்கள் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய லெவல்ல உள்ளுக்குள்ள நடக்கிறதுக்கு இருக்கு. சரிங்களா? சேஞ்சஸ்லாம் இதனால வந்துதான் அந்த புகையுது, கொஞ்சம் நெருப்பு இல்லாம புகையால அது மாதிரி தான் ஏதோ அப்ப சேஞ்சஸ் வந்து கண்டிப்பா நடக்க போகுது. அந்த ஸ்பெகுலேஷன்ல வந்து என்னென்ன ப்ரெடிக்ட் பண்றது 100% வந்து அதெல்லாம் அவங்க சொல்றது வந்து ரூமர்ஸ் போறது அதெல்லாம் உண்மையா இருக்கணுங்கிறது இல்லை. எந்த அளவுக்கு சேஞ்ச் வருங்கிறது நமக்கு வந்து ஒரு அளவுக்கு ஜூலை 3rd வீக் அதுக்கப்புறம் நமக்கு தெரியலாம். சரிங்களா? தென் வந்து நமக்கு சின்ஸ் எலெக்ஷன் யூபி ஓகே, வேற எதுவும் இல்லை. வேற கவர்னர் அதான் நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டேன். வேற ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை. இதுதான் மெயினானது. அண்ட் வந்து இந்த ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இந்த ஜூன் மந்த்துக்குள்ள வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிவர்ஸலாக ஏறினாதான் வந்து ஓரளவுக்கு நல்லா சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வருஷத்தோட எண்டுக்குள்ள அப்படின்னு பார்த்துருந்தோம். நம்ம வந்து சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரவாணின்னு சொன்னோம்னா மார்க்கெட் உன்னை சோதிக்க சொன்ன பிறந்தவன் தான் வெற்றி வேலுங்கிற மாதிரி சொல்லுது. ஏன்னா வந்து ஆகுனா வந்து 24,000க்கு மேல போகுது, உடனே கீழே வந்தது. இப்போ ஜூன் மந்தோட க்ளோஸ் கீழே வச்சிருக்கான், திரும்ப 24,000க்கு மேல போகுதான்னு பார்ப்போம். போச்சுன்னா ஜூலை மந்த்துங்கிறது ஒரு ஒரு டீசெண்டா ஒரு 500 பாயிண்ட்ல இருந்து 1000 பாயிண்ட் அது ஏறுமா அப்படிங்கிறதான் பார்க்கலாம். விக்ஸுங்கிறது 14க்கு கீழே தான் இருக்கான். 14க்கு கீழே இருக்கிற வரையில் இன்வெஸ்டர்ஸ்க்கான மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். சரியா? அது மார்க்கெட் கண்டிஷன், இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட் கண்டிஷன் வாங்க. சரியா? அதனால வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கும். விழுந்தாலும் நமக்கு வந்து திரும்ப எந்திரிச்சிடும். அதனால வந்து நம்ம பையான் டிப்பு அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே வந்து ஜூலை மந்த் ஸ்டார்ட் பண்றது என்னை பொறுத்த நல்லது. இன்னொன்று நான் வந்து வீடியோ போடுறேன். ஜூலை மந்த் டெக்னிக்கலா நமக்கு வந்து ஒரு 1 வீக் 3 டேஸ்லேருந்து ஒரு 1 வீக் ஆகும் இல்லைங்களா? அப்போதான் எப்படி இருக்கலாங்கிற ஒரு இது பண்ண முடியும் நம்மளால. கரெக்டா? அதனால வந்து அது நடக்கட்டும், ஒரு 3 டேஸ் ஓடட்டும். ஜூலை மந்த் நான் வந்து இந்த வீக்கோட எண்டுக்குள்ள வீடியோஸ் போஸ்ட் பண்றேன், ஜூலை மந்தோட டெக்னிக்கல் வியூ அப்படிங்கிறது. சரிங்களா? அண்ட் வந்து வேற ஏதாவது உங்களுக்கு கருத்து இருந்தால் தாராளமாக தெரிவிக்கலாம். அதாவது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுவரையில் பாய்.